சரணமையப்பா 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 சரணமையப்பா. புஷ்பாலங்காரத்துடன் மகா தீபாவளி நடைபெற்றது. சத்தியமான பொண்ணு 18ஆம் படிக்கு படிபூஜை நடைபெற உள்ளதாலும் ஸ்ரீ தர்மசாஸ்தா திருக்கோவிலில் 18ஆம் படி பூஜைகளை வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டு இருக்குங்க. இந்த 18ஆம் படி பூஜை வந்து ஸோ நம்ம காண கிடைக்காத ஒரு பொக்கிஷம். சபரிமலையில் இவ்வளோ கிட்ட நின்றுலாம் பார்க்க முடியாதுங்க. பாட்டு வெளியீட்டு விழா மிக சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டு இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, கேரளாவில் சபரிமலை ஐயப்பன் கோயில் எப்படி இருக்கோ அதே மாதிரி மாதனூரில் இருக்குங்க ஐயப்பன் கோயில் வந்து. இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் பாலூர் கிராமத்தில் தாங்க இருக்குது. ஸ்ரீ தர்மசாஸ்தா திருக்கோயிலுக்கு தாங்க வந்திருக்கும். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 18ஆம் படி பூஜை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்குனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்பம் சாங் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் இந்த ஐயப்பன் கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் படி பூஜை இருக்குது, ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகல, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரணமையப்பா 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 சரணமையப்பா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஐயப்பனை வந்து பார்த்திங்கன்னா அலங்கரித்து வச்சுருக்காங்க, அதாவது டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. அப்படியே ஐயப்பனை இங்கே வந்து பார்த்திங்கன்னா யாகம் நடந்திருக்குங்க. ஸோ அப்படியே இங்கே பாருங்கள். ஸோ ஐயப்பன் ஸோ அலங்கரிச்சிருக்காங்க பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்கார். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மன் இருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ ஐயப்பன் ரொம்ப அற்புதமாக இருக்கார் பாருங்களேன். இன்றைக்கி சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் படி பூஜை ஐயப்பனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாருங்களேன், அதுக்கான வேலைகள் தான் போயிட்டுருக்கு. பூஜைக்கான வேலைகள் ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. 18 படி பூஜை. ஸோ பாருங்களேன், ரொம்ப அற்புதமாக இருக்கார். கொடி மரம் ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்த்திங்களா. சபரிமலை எப்படி இருக்காரோ அதே மாதிரி இருக்காருங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் ஸ்ரீ தர்மசாஸ்தா திருக்கோவில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பூஜை நடக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ சாங்குமே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஐயப்பன் சாங் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஸோ அதையுமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மஞ்ச மாதா இருக்காங்க. சரி வாங்க நம்ம அப்படியே மஞ்ச மாதா பார்க்கலாம். சுவாமியை வணங்கிக்கலாங்க, வணங்கிக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 9 நவகிரகங்கள் இருக்காங்க. அதாவது சபரிமலையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா சன்னிதானம் மூலஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்த்திங்களா. பாருங்களேன் இங்கே ஸோ அதே செட்டப்பில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், சுவாமி கும்பிட்டுட்ருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள் நாகதேவதை அம்மன் இருக்காங்க. கோயிலுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கடை இருக்குங்க. ஸோ பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐயப்பன் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ செகண்ட் டைமாக வந்திருக்கோம். அதாவது நம்ம பகலில் வந்தோம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்திருக்கோம். சரி வாங்க போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்காருங்க. இங்கே பாருங்கள், குருவாயூரப்பனோட சிலை வச்சுருக்காங்க. மிக பிரம்மாண்டமாக இருக்குங்க, பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்களேன். கோயிலுக்கு என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஐயப்பன் இருக்காருங்க, புலிமலை அமர்ந்திருக்காரு, ரொம்ப அற்புதமாக இருக்காரு பாருங்கள். ஓ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அனுமான் இருக்காருங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கார் அனுமான். ஸோ ஐயப்பனை அந்த எடுக்கிற மூமெண்ட்டு காட்டில் இருந்து ஸோ அந்த இது வச்சுருக்காங்க பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் புலி, ஐயப்பன் ரொம்ப அற்புதமாக இருக்கார் பாருங்களேன், ராஜா. ஓ இந்த மொமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான மொமெண்ட்டுங்க இது வந்து. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் போடுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் போடுவாங்க. அந்த 18ஆம் படி பூஜை வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுதுங்க. ஸோ அதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். சரி வாங்க நம்ம போய் கலந்துக்கலாம் அந்த இடத்துல. ஸோ 18ஆம் படி பூஜைக்காக வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்ருக்காங்க.
பாருங்க. சாஸ்தாபுரம் ஸ்ரீ தர்மசாஸ்தா திருக்கோவிலில் இன்று லட்சார்ச்சனை விழா இன்று காலை 4 மணி அளவில் ஆரம்பமாகி இனிதே நிறைவு பெற்று பகவானுக்கு அஷ்டாபிஷேகம் முடிந்து மகாதீபாவளியுடன் புஷ்பாலங்காரத்துடன் மகாதீபாவளி நடைபெற்றது. தற்போது சத்தியமான பொண்ணு 18ஆம் படிக்கு படிபூஜை நடைபெற உள்ளதாலும் மேலும் நமது திருக்கோவிலின் முதல் முறையாக இசை தட்டு விழா இன்று வெளியிடப்படுவதால் பகவான் ஸ்ரீ தர்மசாஸ்தா திருக்கோவில் சார்பாக ஒரு 6 பாடல்களும் சபரிமலை ஐயப்பனை பற்றி ஒரு 6 பாடல்கள் பதிவாகி உள்ளன. நம்ம பிரசாத் குருசாமி அவர்கள் ரொம்ப அழகான வரிகளை எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த வரிகள் வந்ததுனால இந்த பாடல்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பா வந்திருக்கு. சுவாமி சாங் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிடுச்சுங்க, போயிட்டு இருக்கு. சுப்ரபாதம் சுவாமி சுப்ரபாதம் சுவாமி சுப்ரபாதம் ஸ்ரீ தர்மசா. ஓகே, யுவராஜ் அவர்களுக்கு செந்தூர் பிரசன்ட் அவர்களுக்கு, குருசாமி அவர்களுக்கு, மாய மனோகர் குருசாமி அவர்களுக்கு, அதுபோல சுமந்து வருகிறோம் முடிஞ்ச பிறகு ஃபுல் சாங் நீங்க கேட்க போறீங்க. பாலா அவர்களும் அதேபோல் ஸோ பாடணும். வேலூர் மாவட்ட கவுன்சிலர் மு பாபா அவர்கள் 18ஆம் படி விழாக்கு வந்திருக்காருங்க. பாருங்க. तापुरं वासाय धीमहि तन्नो श्री धर्मशास्ता प्रचोदयात्. ஐயப்பனுக்கு வந்து 18 பூஜை நடக்குதுங்க. ஸ்ரீ தர்மசாஸ்தா திருக்கோவிலில் 18ஆம் படி பூஜைகள் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்குங்க. பாருங்கள், நூற்றுக்கணக்கான பக்த கோடி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கலந்து கொண்டிருக்காங்க. இந்த 18ஆம் படி பூஜை வந்து ஸோ நம்ம காண கிடைக்காத ஒரு பொக்கிஷம். சபரிமலையில் இவ்வளோ கிட்ட நின்றுலாம் பார்க்க முடியாதுங்க. ஸோ இந்த கோவிலில் நம்மளுக்கு அந்த அற்புதமான காட்சி வந்து கிடச்சிருக்கு. பாருங்கள், பாட்டு வெளியீட்டு விழா மிக சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ கேட்குது பார்த்தீங்களா பாட்டு. ஸோ ஐயப்பனுக்காக இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாடியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இந்த சாங் எல்லாமே.
ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இசை வெளியீட்டு விழா வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 18 படி பூஜை வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்ருக்கு. ஸோ நடுவில் எங்கேயும் பேச முடியல என்னால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பூஜைகள் நடந்துகிட்ருக்கு இல்லையா? ஸோ அதனால் அடுத்தடுத்து என்னென்ன நடக்குதுன்றது ஸோ அப்படியே வீடியோ இப்போ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஸோ 18ஆம் படி பூஜை வந்து மிக சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சுங்க. ஸோ பக்த கோடிகள் வந்து பார்த்தீங்கன்னா தீபத்திரை எடுத்துருக்காங்க பாருங்கள். பிரத்யேகமாக 11 பாடல்கள் இந்த ஆலயத்திற்காக ஒரு பாடல்கள் வெளியிட இருக்கிறோம். அதிலே வேலூரில் உள்ள திறமையான உள்ளூர் இசை எல்லாருக்கும் குட் மார்னிங்க. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 18 படி பூஜை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பம் சாங்கும் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்கு வந்து திருக்கல்யாணம் நடக்குது. அதாவது ஐயப்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மனைவி இருக்காங்க. இன்றைக்கி அவங்களோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் நடக்க போகுதுங்க. அந்த ஒரு நிகழ்ச்சி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க போய் பார்க்கலாம். இன்னும் சற்று நேரத்தில் பூஜைகள் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஐயப்பனுக்கு திருக்கல்யாணம் நடக்க போகுது. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா தட்டு வரிசை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. பாருங்க தட்டு வரிசை வந்துட்டு இருக்கு ஐயப்பனுக்கு. ஐயப்பனுக்கு தட்டு வரிசை வந்திருக்குங்க பாருங்க. என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா, வருடத்திற்கு 2 முறையாவது குலதெய்வத்தை நமஸ்காரம் முடியும்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு தூரத்துல பல மைல் தூரம் கடல் தாண்டி இருந்தாலும் சரி, வருடத்திற்கு 2 முறையாவது குலதெய்வத்தை அதை எடுக்க கூடாது சாமி போயிட்டு
தர்மசாஸ்திரா கிடைச்சிருக்காங்க. எல்லாரும் இங்கே பாருங்கள், இருமுடி கட்டிட்டு வந்திருக்காங்க ஐயப்பனை தரிசிக்க. எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க பக்தர்கள். திருக்கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக முடிஞ்சிருச்சுங்க. பக்தகுடி மக்கள் ஐயப்பனை தரிசிக்க வந்திருக்காங்க. பாருங்கள், கலசம் எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா, ஸோ அதோட தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்களுக்கு தெளிக்கிறாங்க. பாருங்களேன், கல்யாணத்துக்கு மொழி கொடுக்குறவங்க கொடுக்கலாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு மொழி கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அதாவது கேரளாவில் இருக்க சபரிமலை ஐயப்பன் கோயிலில் என்னென்ன பூஜைகள் நடக்குமோ அதே மாதிரி மாதனூரில் இருக்க ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவிலுமே வந்து பார்த்திங்கன்னா அதே பூஜைகள் நடக்குதுங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் படி பூஜை நடந்துச்சு. ஸோ கோவிலுக்குனே வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆல்பம் சாங் பண்ணியிருந்தாங்க. அந்த சாங்லாம் வந்து கேட்பீங்க நீங்களே வந்து. ஸோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பனுக்கு வந்து திருக்கல்யாணம் நடந்திருக்குங்க. எனக்கு இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பனுக்கு மேரேஜே நடக்கலை அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து இன்றைக்கி தான் எனக்கே தெரியும் ஐயப்பனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்ட்டு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம் வந்து நடந்துச்சு. இந்த பூஜையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. இந்த பூஜைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் படி பூஜை இருக்கும், ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருக்கல்யாண பூஜைக்குமே வந்து இருக்குங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். சைனிங் ஆஃப் தினேஷ்.